Hi guys, welcome back to my channel. என் பேர் பிரபா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சோப் மேக்கிங்கு பண்ண போகிறோம். ஸோ வந்து சோப் மேக்கிங்கில் இப்போ நான் வந்து நீம் சோப் பண்ண போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. சோப் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தேவை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நீம் ஆயில், அப்புறம் நீம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் தான். ப்ளஸ் வந்து காஸ்டிக் சோடா, இல்லாட்டி நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்கு வந்து பர்ஃப்யூம் எடுத்துருக்கோம். எல்லோரும் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்போ வாசனைக்கு தேவைப்பட்டால் பர்ஃப்யூம், இல்லாட்டி மற்ற இன்க்ரீடியண்ட்டே உங்களுக்கு போதும். எண்ணெய், நீம் ஆயில், அப்புறம் வந்து நீம் ஜூஸ், அப்புறம் காஸ்டிக் சோடா, வாட்டர், இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியண்ட். வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 என்ன பார்த்திங்கன்னா நம்ம அந்த சோப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ஸ்கேல் தேவை. வெயிட் ஸ்கேல் வந்து ஒரு நல்ல ஸ்கேலாக வாங்கிங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 500 300 கூட அமேசானில் இருக்குது. அந்த வெயிட் ஸ்கேல் வாங்கிக்கலாம், பேட்ரி போடுறது. நீங்கள் பிஸ்னஸாக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் ஸ்கேல் வாங்கிங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 வாங்கினேன். அதாவது மினிமம் வெயிட் வந்து 2 கிராம் போட்டிருக்கு. 2 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து 20 கிலோ வரைக்கும் இது வெயிட்டே அளந்துக்கலாம். இதில் வந்து 1 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கிராம் வித்தியாசப்படும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இந்த வெயிட் ஸ்கேல் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம சோப்புக்கு தேவையான அச்சு பாருங்கள். இது வந்து 6 சோப் பண்ணுற மாதிரி மோல்டு, இது வந்து 9 சோப் பண்ணுற மாதிரி மோல்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஷரிங் ஜார்ஸ், இது வந்து மெஷரிங் இதில் உள்ளது நம்மளுக்கு கிடையாது. சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிராமில் தான் அளக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வெயிட் ஸ்கேல் தான் முக்கியம். அதுக்கப்புறம் இது சும்மா கலக்கிறதுக்காக நம்ம வந்து மெஷரிங் ஜார் வச்சுருக்கோம். காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஜார். நீங்கள் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எவர் சில்வர். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு வந்து இன்க்ரீடியண்ட் அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்னால் இதுதான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலேருந்தே நம்ம வந்து சோப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பிராண்டு ரெயின் நேச்சுரல்ஸ்லேருந்து நம்மளுக்கு நீம் சோப் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 100 கிராம் வெயிட்டில் நம்மளுக்கு வந்து இந்த சோப் ரெடியாக இருக்குது. பாருங்கள், வெயிட் கரெக்டாக இருக்குது. 100 கிராம் 108 கிராம் இருக்குது இதில். ஓகே கேஸ், சோப் மேக்கிங்க்கு தேவையான எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ எப்படி சோப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன். தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து நீம் ஆயில், பர்ஃப்யூம். ஓகே, இப்போ வந்து நம்ம 1 கிலோவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்க, 168 கிராம் இருக்குது. இது வந்து நான் 0 பண்ணிக்கிறேன். ஓகே, 0 பண்ணியாச்சு. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் 950 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 950 கிராமுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். 50 கிராம் வந்து நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீம் ஆயில் வந்து நான் பிராண்டட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்லை. ஓகே கேஸ், இப்போ வந்து 1 கிலோ ஆயிலில் நம்ம வந்து 950 கிராம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். 50 கிராம் நீம் ஆயில் எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து 1 கிலோ இருக்குது. ஸோ வந்து மெஷர்மெண்ட் மட்டும் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் தப்பாகிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக சூப் வராது. ஸோ வந்து 1 கிலோவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம் ஆயில். இப்போது அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து லை தான் ரெடி பண்ண போகிறோம். லைக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 0 பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம 175 கிராம் நம்ம வந்து காஸ்டிக் சோடா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 175 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த 175 கிராம் காஸ்டிக் சோடாவில் நம்ம வந்து 350 கிராம் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம்.
நம்ம வந்து 150 கிராம் இதில் நீம் ஜூஸு, அப்புறம் வந்து 200 கிராம் வாட்டர் இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான லைம் மிக்ஸ்டு கிடச்சிரும். ஜூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 200 கிராம் வாட்டர், ஓகே 200 கிராம் வாட்டர், அதில் வந்து 150 கிராம் நம்ம வந்து நீம் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். கைஸ் இப்போ வந்து நம்ம 150 கிராம் வாட்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து லை ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆயில் 1 கிலோ ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்க்ரீடியண்ட்டு. இப்போ வந்து 1 கிலோ ஆயிலில் நம்ம 950 கிராம் தேங்காய் எண்ணெய், 50 கிராம் நீம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 175 கிராம் காஸ்டிக் சோடாக்கு 350 ml வாட்டர் ஆட் பண்ணோம். நம்ம வந்து 200 ml வாட்டர், 150 கிராம் நீம் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்மளுக்கு இதுதான் இன்க்ரீடியண்ட்டு. இப்போ வந்து லைன் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை நம்ம வந்து ஹீட்டோடு ஊற்றினோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கட்டித்தன்மை ஆகிடும். அதுக்கப்புறம் சோப்பு வந்து கரெக்டாக வராது. அதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் அப்படியே வெளில படிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. லைட்டாக வார்மாக இருக்குது. ஓகே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னா பர்ஃப்யூம் தான். இப்போ வந்து பர்ஃப்யூம் ஒரு 30 கிராம் எடுத்துங்க. உங்கள்கிட்ட இந்த பர்ஃப்யூம் இல்லாட்டி நீங்கள் அத்தரில் கூட ட்ரை பண்ணலாம். நான் ஆல்கஹாலிக் பர்ஃப்யூம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்ஃப்யூம் வந்து 1 கிலோவுக்கு ஒரு 30 கிராம் யூஸ் பண்ணிங்க. நான் இப்போ எடுத்துட்டேன். 35-40 ml இருக்குது. இது வந்து ஒரு 30 கிராம் மேலே வரும். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இப்போ வந்து ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மெஷர்மெண்ட் படி கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய், லை, அப்புறம் வந்து பர்ஃப்யூம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மோல்டில் ஊற்றிட்டோம்னா நம்மளோட சோப் ரெடி ஆகிடும். ஓகே நம்மளோட மோல்டு ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ லையை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம லையை வடிகட்டி நம்ம இதில் ஊற்றிடலாம் ஆயிலில். ஓகே நம்ம வந்து லையை இதில் ஊற்றியாச்சுன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணியாச்சு. ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பர்ஃப்யூம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதை மோல்டில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப் ரெடி ஆகிடும். வாங்க ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம சோப் மிக்ஸை வந்து நம்ம மோல்டில் ஊற்றியாச்சு. இது அப்படியே நம்ம வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். மினிமம் 6 மணி நேரம். அதுலேயே நம்மளுக்கு வந்து நல்லா கட்டியாகிடும். அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கேவிட்டி ஃபார்ம் ஆகாமல் நல்ல ஒரு சோப்பாக எடுக்கலாம். ஓகே எஸ் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இதில் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணணும், குயிக்காக பண்ணணும். அதாவது இப்போ எண்ணெயில் வந்து லையை ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குயிக்காக முடிச்சிடணும். பாருங்கள் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்ததுனால கொஞ்சம் திக்காகி பாருங்கள் இப்படி ஆகிடுச்சின்ட்டு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு
சோப்பு வந்து நல்ல மோல்டில் இருக்கிறதுனால நல்ல ஃபினிஷிங் வந்துடும். மேல் பக்கம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து சோப் மேக்கிங்கில் நீங்கள் வந்து நீம் ஆயில், நீம் ஜூஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீம் சோப்புக்கு. நீங்கள் வந்து ஏபிசி சோப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேரட், பீட்ரூட், ஆலோவேரா ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் சோப் வேணுனாலும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளேவரை நீங்கள் டேரெக்டாக பவுடர் ஷேப்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஜூஸாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.